அது பெரிய விஷயமாக நான் கருதவில்லை. அறிவொளி சாருக்கு தான் கொஞ்சம் சங்கடம் இருக்கும். இருந்தாலும் முதலில் இந்த கூட்டத்தில் பேச போகிற புஸ்தகம் வந்து வைக்கம் போராட்டம், அனைவரும் அறிந்த விஷயம். அதை அதிகமானவர்கள் டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. அதாவது சீரியஸா மிக தெளிவாக பல வருடங்கள் உழைத்து அந்த ஊருக்கு போய் ஒரு பர்ஃபெக்டான டாக்குமெண்ட்டாக பண்ணிருக்காரு. அது ஒரு ரெஃபரன்ஸான புக்கு, முக்கியமான புக்கும். அதை பற்றி அவர் பேச போறாரு. அது என்ன விஷயம்ன்ற எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு தான் சொல்லிடுறேன். ஒரு 2 நிமிஷம். ஒரு வைக்கம் கோயில் சுற்றியுள்ள தெருக்களில், கோயிலை பற்றிய விஷயமே கிடையாது, சுற்றியுள்ள தெருக்களில் சில குறிப்பிட்ட ஜாதியர்கள் நடக்க முடியாது இருந்தது. அதை அந்த ஊர்ல இருந்தவங்களே செஞ்சாங்க. அப்புறம் வந்து போய் காந்தி வந்தாரு, பெரியார் வந்தார். கட்டில அது அந்த தெருக்களில் நடப்பதற்கு அனுமதிப்படப்பட்டது. அதான் பேசிக்கான பாயிண்ட். இதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. நமக்கு ஜாதி வரலாறு ஒன்று தெரிந்தது. வடக்கன் குளம் என்று ஒரு சவுத்துல ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல 1855 சர்ச்சு கட்டுறாங்க. சர்ச்சு கட்டும் பொழுது மேல் ஜாதியும் கீழ் ஜாதியும் தனித்தனியா ஒரு தீண்டாமை சுவர் கட்டுறாங்க. அது வந்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு 55 கோயில் கட்டுறாங்க. 60-62 அந்த சுவரை கட்டிடுறாங்க. 1860 ஒரு 50 வருஷ போராட்டத்துக்கு பிறகு 1910 தான் அது இடிக்கப்படுகிறது. இன்று வரை மேல்பாதி என்ற ஊர் நமக்கு தெரியும், பல ஊர்ல தெரியும். கோவிலுக்குள்ள ஒரே ஊர்ல இருக்கிறவங்களே அவங்க அதே மதத்தை சேர்ந்தவர்களையே விட முடியாத நிலைமை இருக்குது. ஸோ இது ஒரு நீண்ட நெடிய போராட்டம். இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய பாய்ச்சல் வந்து வைக்கம் போராட்டம். குறிப்பாக அந்த பீரியட் 20களில் வந்து 3 போராட்டம், முக்கியமான போராட்டம் நான் பார்க்குறேன். தப்பா கூட இருக்கலாம். 1 வந்து வைக்கம் போராட்டம், 2 வந்து மகாராஷ்டிராவில் மகத் போராட்டம், 3 வந்து சவுத்தில் சேரன் மாதை போராட்டம். அது உணவு பற்றிய போராட்டம், இது நீர் பற்றிய போராட்டம், இது கோயில் பற்றிய போராட்டம். எல்லாமே 1920களில் வந்தது. அங்கே அது கிட்டத்தட்ட பீக். அதுக்கு முன்னே சின்ன சின்ன பல்வேறு விஷயம் நடந்தாலும் 20களில் வந்து அந்த சமூக நீதி போராட்டத்தில் ஒரு முக்கியமான காலகட்டம். அது 100 வருடங்கள் ஆகிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக நாம் வந்து அதை பற்றியான விஷயங்களை தொடர்ந்து பேசலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம், பேசவும் போகிறோம். அந்த அடிப்படையில் மகத் போராட்டத்தை பற்றி சிவகுரு சார் பேசியிருக்காரு. இப்போ வந்து தோழர் அவர் ஆசிரியர் அறிவொளி அவர்கள் பேசுகிறார். அறிவொளியை பற்றி நம்ம அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் வந்து சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அவர் அடிப்படையில் கணித ஆசிரியர். ஆனால் வந்து இலக்கியம், கம்பராமாயணம், ஆகவே அவரை பேச அழைக்கிறேன். அதுபோல் ஒரு சின்ன விஷயம் சொல்ல வருவோம். மகத் போராட்டம் பற்றி பேசும் பொழுது அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்த கமலாயன் அவர்கள் வந்திருந்தார். அவர் வந்து பேசும் பொழுது அந்த 2 மகத் மாநாட்டுகள்லையும் அம்பேத்கர் அவர்களுடைய பேசிய உரை என்பது மிக சிறப்பான உரை என்று கூறினார். அதுக்கப்புறம் நான் அவரிடம் கேட்டேன், அந்த உரை புத்தகங்கள் தனியாக இருக்கிறதா என்று கேட்டேன். இல்லை என்று கூறினார். அந்த 500 ரூபாய் புத்தகத்தில் இருக்கிற வழியே, ஒட்டுமொத்த மகத் புத்தகத்தில் இருக்கிற வழியே தனியாக மலிவு விலையில் இல்லை என்கிறார். ஆகவே நாம் என்ன முடிவு செய்தோம் என்றால், நாமே ஒரு புத்தகத்தை வெளியிடலாம். அந்த 2 உரைகள் மட்டும் கிட்டத்தட்ட 50 பக்கம் வரும். அதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த மாதத்தில் நிச்சயமாக 6ஆம் தேதியே முடிவு பண்ணி வெளியிடலாம் யோசனை பண்ணோம். பட் முடியல. அடுத்த மாதத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் நம்முடைய அண்ணன் அம்பேத்கர் படிப்பட்டம் சார்பாக அம்பேத்கருடைய மகத் மாநாட்டு உரைகள், அதை தொடர்ந்து பல்வேறு சிறு சிறு அம்பேத்கர் புத்தகங்கள் நாம் போடுவதாக முடிவு செய்துள்ளோம். இது தகவலுக்காக பதிவு செய்து ஆசிரியர் அறிவொளி அவர்களை பேச அழைக்கிறேன். அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் சார்பாக 13வது கூட்டமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பழ அதியமான் அவர்கள் எழுதிய வைக்கம் போராட்டம் என்ற நூலினை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய அண்ணல் அம்பேத்கர் படிப்பு வட்டத்திற்கும் இன்றைய இணைய வழி கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லும் போதே சொன்னால் மிக குறைவான கூட்டமா இருக்கு, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, பேசுறவருக்கு எப்படின்னு தெரியல அப்படின்ட்டு. இந்த இணைய வழி கூட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா,
எனக்கு நீங்க கலந்திருக்கிறவங்க 5 பேராக இருந்தாலும் சரி, 500 பேராக இருந்தாலும் சரி, 5000 பேராக இருந்தாலும் சரி, எனக்கு என் முன்னாடி நான் மட்டும் தான் உட்கார்ந்திருப்பேன். என்னுடைய முகம் தான் இங்க அந்த ஸ்கிரீன்ல தெரிஞ்சிட்டு இருக்கும். அதனால அங்க எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. என் மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம் ஒரு இவ்வளவு பேர் கலந்திருக்காங்க அப்படின்னுட்டு. ஆனால் நேரடியாக ஒரு கூட்டத்தை பார்த்து பேசுவதில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இந்த இணைய வழியில கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கான அந்த தூண்டலுக்கேற்ற துலங்கள் நமக்கு நேரடியா உடனே அங்க தெரிஞ்சிடும். அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய பேச்சை மாற்றிக் கொள்ளலாம், நீட்டிக் கொள்ளலாம் அல்லது சுருக்கிக் கொள்ளலாம். இணைய வழி கூட்டத்தில் அப்படி இல்லாததுனால என்ன செய்யறது அப்படின்றது தெரியாது. வேணும்னா யாரெல்லாம் உடனே எத்தனை பேர் லெஃப்ட் ஆகுறாங்க, எத்தனை பேர் ஜாயின் ஆகுறாங்கன்றதை வச்சு அது மாறுமா அப்படின்னு தெரியல. எப்படி இருந்தாலும் அதை பற்றி நாம பொருட்படுத்தாம தான் இந்த இணைய வழி கூட்டங்களை நாம பேசிட்டு இருக்கோம். பழ அதிகமானவர்கள் எழுதிய இந்த வைக்கம் போராட்டம் நடந்தது 1924 இப்ப 2024 சரியாக 100 ஆண்டுகள் நிறைவு பெற்ற பிறகு இந்த போராட்டத்தை பற்றி இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகம் 2020 முதல் பதிப்பாக வெளியில வருது. காலச்சுவடு பதிப்பகம் மூலமாக இந்த புத்தகம் வெளியாகிறது. 2020 ஏறத்தாழ 100 ஆண்டுகள் கழித்து, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு 100 ஆண்டுகள் கழித்து ஒரு புத்தகமாக வெளியிடப்படுகிறது. அதை பற்றி நாம் பேசுகிறோம், அதை பற்றி கூட்டங்கள் நடத்துகிறோம், கலந்தாய்வு செய்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய தேவையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் உணர முடிகிறது. முதலில் இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக அந்த பழ அதிகமானவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பற்றித்தான் இந்த நூலிலே நாம் முதலில் கவனிக்க வேண்டியது அந்த கருத்தாக இருக்கிறது. அவரே சொல்றாரு, நான் இந்த புத்தகங்களுக்காக 10 ஆண்டுகள் தரவுகளை சேகரித்தேன். சேகரித்த பிறகு இதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி எழுதுவதற்கு 3 ஆண்டுகள் பிடித்தன அப்படின்றார். ஆக 13 ஆண்டுகள் முயற்சி செய்து இந்த புத்தகத்தை அவர் வெளியில கொண்டாந்திருக்காரு. ஒருவேளை 13வது கூட்டம் என்பதால் அவர் 13 ஆண்டுகள் முயற்சி செய்ததை குறியீடாக வைத்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்தார்களா என்று கூட எனக்கு அப்படியும் கூட நினைத்து பார்க்க தோன்றுகிறது. இந்த புத்தகத்தை வந்து ஏறத்தாழ 650 பக்கங்கள் 650 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் 5 தலைப்புகளாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலிலே அந்த வைக்கம் போராட்டம் என்பதனுடைய தொடக்கம் தொடங்கி அந்த வைக்கம் போராட்டத்தினுடைய நிறைவு முடிய ஏறத்தாழ 300 பக்கங்கள், சரியாக சொன்னால் 272 300 பக்கங்கள் இந்த வைக்கம் போராட்டத்தினுடைய தொடக்கத்திலே இருந்து இறுதி வரை நடந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பொதுவாக வரலாற்றை பதிவு செய்யக்கூடியவர்கள் அந்த வரலாற்று நிகழ்வுகளில் ஒரு சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய புனைவை அதற்குள்ளே செலுத்தி தங்களுடைய கற்பனையையும் மொழியாற்றலையும் உள்ளே சேர்த்து வரலாற்று நூல்களை படைக்கக்கூடிய பாங்கும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இந்த நூல் அப்படி இல்லாமல் முழுக்க ஆதாரங்களின் அடிப்படையிலே அமைக்கப்பட்ட ஒரு நூலாக அமைந்திருக்கிறது. இந்த நூல் எழுதுவதற்கான தேவை என்ன ஏற்பட்டது என்று பார்த்தால், என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் பெரியார் ஒன்றும் வைக்கம் போராட்டத்திலே பெரியதாக செய்துவிடவில்லை என்ற கருத்து எழத் தொடங்கிய பொழுது அதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலே இந்த நூல் எழுந்திருக்கலாமோ என்று நான் நினைக்கிறேன். பெரியாரெல்லாம் ஒன்றும் பண்ணல, அவர் போய் ஒட்டிக்கிட்டாரு, கடைசியில போய் சேர்ந்துக்கிட்டாரு, அவரு 10-11 தான் இருந்தவர், வைக்கம் போராட்டத்துல பெரியாரினுடைய பங்கெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, இவங்க ஓவரா பில்டப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் அண்மை காலத்திலே எழத் தொடங்கி இருக்கின்றன.
அது வைக்கம் போராட்டத்திற்கு மட்டுமல்ல, பல இடங்களிலே கூட அந்த அதை போன்ற உரையாடல்கள், அதை போன்ற பதிவுகளை நாம் பல இடங்களிலே பார்க்க முடிகிறது. பலர் அவ்வாறு பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பிலே வரக்கூடியதுதான் வரலாறு என்று நினைக்கக்கூடிய ஒரு போக்கு அண்மை காலத்திலே அதிகரித்து விட்டது. ஆதாரங்களை கேட்டால் சேதாரம் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய நிலையும் வந்து விட்டதாக இங்கே தெரிகிறது. ஆனால் இந்த நூல் முழுக்க முழுக்க ஆதாரங்களின் அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த நாளில் என்ன நடந்தது என்ற அளவுக்கு நுணுக்கமாக அவர் வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறார். ஏதோ போகிற போக்கிலே எழுதவில்லை. அடுத்து இதற்கான தரவுகளை அவர் மிக முயன்று தேடி இருக்கிறார். அந்த காலத்திலே வந்த பத்திரிகை செய்திகளை தேடி எடுத்து, அந்த காலத்திலே வந்த நாளிதழ்களை தேடி எடுத்து, சுதேசமித்திரன், நவசக்தி போன்ற நாளிதழ்களிலே என்ன வெளியானது, அதே போல இந்தியா போன்ற ஆங்கில பத்திரிகைகளிலே என்ன வெளியானது என்ற தரவுகளை அவர் தேடி தேடி சேகரித்திருக்கிறார். அதோடு கேரளாவுக்கு சென்று அந்த போராட்டம் நடைபெற்ற காலத்திலே போலீஸ்காரர்களினுடைய அந்த குறிப்புகளையும் எடுத்து, போலீஸ்காரரினுடைய குறிப்புகள் என்ன இருக்கிறது, என்ன எழுதி வைத்திருக்கிறார், யார் அதை எழுதினார் என்பதையும் இந்த நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் முழுக்க முழுக்க ஆதாரங்களின் அடிப்படையிலே எழுதப்பட்டது. பின்னிணைப்பிலே இருக்கக்கூடிய நூல்களையும் அவர் தேடியதையும் பார்த்தால் நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தை பற்றி தேட ஆரம்பித்து அது வைக்கம் வரை சென்றதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அந்த அடிப்படையில் இந்த நூலினுடைய உண்மைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் மிகவும் தரமுடையதாகவும் நாம் கவனிக்கத்தக்க வகையிலும் இருக்கிறது. அப்படி ஒரு 300 பக்கங்களுக்கு வைக்கம் போராட்டம் என்பதை பற்றி எழுதியிருக்கிறார். அடுத்தது வைக்கம் முன்முயற்சிகள் என்று ஒரு 18 பக்க அளவிலே 2வது தலைப்பை எழுதியிருக்கிறார். அடுத்து வைக்கமும் காந்தியும் என்ற தலைப்பிலே ஒரு 50 பக்கங்களை உடைய 3வது பகுதி அமைந்திருக்கிறது. வைக்கம் போராட்டத்திலே காந்தியினுடைய பங்கு. பொதுவாக காந்தி என்பவரும் பெரியார் என்பவரும் பலராலும் போற்றப்பட்டும் தூற்றப்பட்டும் பல்வேறு விமர்சனங்களுக்கும் உள்ளாகக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள். காந்தியும் சரி, பெரியாரும் சரி. வைக்கம் நிகழ்வை பொறுத்தவரை காந்தி என்னென்ன செய்தார் என்பதை குறித்தும் இவர் விமர்சன பார்வை என்ற வகையிலே அதை எழுதவில்லை. அவர் என்ன நடந்ததோ அதை அப்படியே பதிவு செய்ய வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார். காந்தியினுடைய பங்கு ஏனென்றால் அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர் இந்த வைக்கம் போராட்டம் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டிலே இருந்தார் என்பது குறித்து தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. காந்தியடிகள் வந்தது, காந்தியடிகளோடு பேசியது, காந்தியடிகள் நாராயணகுருவோடு அந்த உரையாடல் நடத்தியது, மகாராணியோடு பேசியது என்று அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்து 4வது பகுதியாக வைக்கமும் பெரியாரும் என்ற தலைப்பிலே இவர் 82 பக்கங்களில் ஒரு பெரிய பகுதியை அமைத்திருக்கிறார். இந்த நூலினுடைய முக்கியத்துவமாக அல்லது இந்த நூலை அவர் தேர்வு செய்ததற்காக அடிப்படை காரணமாக அது இருக்கலாமோ என்று நான் கருதுகிறேன். பெரியாரினுடைய பங்கு அந்த வைக்கம் போராட்டத்திலே எப்படி இருந்தது, அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது எப்படியெல்லாம் மறுக்கப்படுகிறது என்பதை குறித்த அனைத்து தகவல்களும் அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது வரலாற்றில் வைக்கம் என்ற தலைப்பிலே ஒரு 60 பக்கங்கள், முன்னுரை முடிவுரை நீங்களாக பின்னிணைப்புகள் என்றெல்லாம் சேர்த்து 650 பக்கங்களாக இந்த நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நூலை இது முழுக்க வைக்கம் அவர் என்ன சொல்றாருன்னா, வைக்கம் போராட்டம் தொடர்பாக இனி ஒருவர் ஏதேனும் தேட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு எந்த சிரமமும் வைக்காத அளவுக்கு நான் எல்லா தரவுகளையும் முடிந்தவரை நான் சேகரித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையா ஒண்ணு சொல்றாரு. ஒரு குப்பை பொறுக்குபவனை போல நான் செய்திகளை தேடி தேடி சேகரித்து இந்த நூலை எழுதியிருக்கிறேன். இந்த வார்த்தையை என்னுடைய மாண்புமிகு மனைவி அவர்கள் சொன்னார் என்றும் அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டிருக்கிறார். குப்பை பொறுக்குபவன் என்ற சொல்லாடல் அதாவது ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாம எங்க கிடைக்குது அப்படின்றத கூட பார்க்காம என்னென்ன கிடைக்குதோ
பலர் தனக்கு தேவையில்லை என்று தூக்கி போடுவதை எல்லாம் சேகரித்து அவன் எடுத்துச் செல்வதை போல தேடி தேடி இவர் முயன்று இந்த நூலை உருவாக்கி இருக்கிறார் என்பது புரிகிறது. இந்த நூலினுடைய தாக்கம் எப்படி இருந்தது என்பதை பற்றியும் அவர் கூறுகிறார். தேனியில அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய நண்பர் தன்னுடைய பெண் குழந்தை பிறந்த பிறகு, அந்த குழந்தை நடக்க தொடங்கிய பிறகு அந்த குழந்தையை அழைத்து சென்று அந்த வைக்கம் என்ற ஊருக்கு செல்கிறார். அந்த பெண் குழந்தைக்கு அந்த அவருடைய நண்பர் வைத்த பெயர் வைக்கம் என்று பெயர் வைத்திருக்கிறார். அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த தெருவிலே நடக்க விட்டு வைக்கம் வைக்கம் என்று இவர் கைதட்டி மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கிறார். அந்த ஊரிலே இருப்பவர்கள் எல்லாம் அவரை விசித்திரமாக பார்த்தார்களாம். இது என்ன ஒரு பைத்தியத்தை போல இருக்கலானோ என்று கூட நினைத்தார்களாம். பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டிலே ஊர் பெயரை வைப்பது வழக்கமாக ஒன்றுதான். பழனி, திருப்பதி என்ற பெயர்கள், சிதம்பரம், அண்ணாமலை என்ற பெயர்கள் எல்லாம் நமக்கு பரிச்சயமான பெயர்கள். ஆனால் வைக்கம் என்ற ஒரு பெயரை ஒருவர் தன்னுடைய பெண் குழந்தைக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த வைக்கம் போராட்டம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒருவருடைய இதயத்திலே எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை உணர்வதற்கான ஒரு சான்றாக அந்த நிகழ்வு இருக்கிறது. வைக்கம் படகு துறையிலே ஒரு நினைவு அருங்காட்சியகம் வைத்திருக்கிறார்கள். இவர் அந்த இடத்துக்கு பல முறை போயிருக்கார். போயிட்டு அங்க பாக்குறாரு. அந்த நினைவு அருங்காட்சியகத்துல போராட்டத்திலே ஈடுபட்டவர்களினுடைய படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு படம் வெறும் சட்டம் மட்டும் இருக்கிறது. உள்ள எந்த படமும் இல்லாமல் இருக்கிறது. உள்ள எந்த படமும் இல்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகம் தெரியாத போராட்டக்காரர்களுக்காக அந்த சட்டம் வைத்துக் கொண்டு உள்ளே யாரும் படமும் இல்லாமல் இருக்கக்கூடியதை வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மிக முக்கியம். ஒரு போராட்டத்திலே கண்ணுக்கு தெரிந்த தலைவர்கள் பலர் இருப்பார்கள். ஆனால் அந்த போராட்டம் வெற்றியடைவதற்கு காரணமாக அடித்தளமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தொண்டர்கள். அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே ஒரு படம் அங்கே இருக்கிறது. அதே போல ஒரு நவீன சிற்பம் இருக்கிறது. அது போராட்டத்துக்கு செல்லக்கூடியவர்களினுடைய, அந்த போராட்டத்திலே காலெடுத்து வைக்கக்கூடியவர்களினுடைய நினைவாக வைக்கப்பட்ட ஒரு சிலை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அவருடைய தரவுகளிலே, அவருடைய சுற்றுப்பயணத்திலே இதை தேடி தேடி மேற்கொள்ளும் போது அவருக்கு கிடைத்த சான்றுகளாக இருக்கிறது. இந்த வைக்கம் போராட்டம் என்று சொன்னாலே கோயில் நுழைவு போராட்டம், வைக்கத்திலே இருக்கக்கூடிய மகதேவரினுடைய கோயிலுக்குள் நுழையக்கூடிய போராட்டம் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், வைக்கம் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய கோவிலை சுற்றி 4 தெருக்கள் உள்ளன. இந்த தெருக்கள் வழியாக சென்று மக்கள் அலுவலகங்களுக்கோ அல்லது மற்ற இடங்களுக்கோ செல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த தெருக்களுக்குள்ளே நுழைவதற்கு ஈழவர்களுக்கும் புலையர்களுக்கும் அங்கே அனுமதி இல்லை என்ற ஒரு நிலை அன்றைக்கு இருந்தது. இந்த நிலை மிகவும் ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல் என்று அங்கே இருந்தவர்கள் நினைத்தார்கள். அதற்கான போராட்டம் தொடங்குகிறது. கேரளாவிலே மிக முக்கியமான ஒருவராக விளங்கிய நாராயணகுரு அந்த பகுதிக்குள்ளே நுழைய முயற்சி செய்கிறார். பல்லக்கிலே செல்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது, நீங்கள் ஈழவ குலத்தை சார்ந்தவர், அதனால் உங்களுக்கு நுழைவதற்கு அனுமதி இல்லை என்று நாராயணகுருவுக்கே அனுமதி மறுக்கப்படுகிறது. அவருடைய தொண்டர்கள், அவருடைய சீடர்கள் அங்கே அதிகம். நம்முடைய குருவுக்கே இப்படி ஒன்று நடந்து விட்டதே என்பது அவர்களுடைய மனதிலே ஒரு எண்ணமாக இருந்திருக்கிறது. அதன் பிறகு அது மனதுக்குள்ளே இருந்திருக்கும். இப்படி தொடர்ந்த ஒரு பல்வேறு நிகழ்வுகளுக்கு பிறகு கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வீதிகளிலே நுழைவதற்கான போராட்டமாகத்தான் இந்த போராட்டம் தொடங்குகிறது. பல செய்திகள், வரலாறு என்பது இந்த புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு சில குறிப்புகள் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த போராட்டத்தை தொடங்கியவர் ஜோசப், தொடங்கியவர் டி.கே. மாதவன். போராட்டத்தினுடைய முக்கியமான ஒரு தலைவராக ஜார்ஜ் ஜோசப் அவர் விளங்குகிறார். இந்த போராட்டத்திலே இவர் இருக்கும் பொழுது மகாத்மா காந்தியடிகளிடம் இந்த செய்தி போய் சேருகின்ற பொழுது, காந்தியடிகள் இது இந்து மதத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்குள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் வரவேண்டியதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர் இருக்கிறார்.
அது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு கூட பல இடங்களிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு சரியான கருத்தை ஒருவர் சொல்ல முற்படுகின்ற பொழுது நீ அந்த நீ ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது மடக்கக்கூடிய அல்லது அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய அல்லது அந்த கேள்வியை திசை மாற்றக்கூடிய ஒரு செயல். இது இப்பொழுது அல்ல, இது அப்பொழுதுந்தே நடந்து கொண்டிருக்கிறது. ஜார்ஜ் ஜோசப்பை அவருக்கு நீதிபதி சுப்பிரமணிய ஐயர் என்பவர் இந்த போராட்டத்தை நாங்கள் தடை செய்கிறோம், நீங்கள் இந்த சத்தியாகிரகத்தை நடத்தக்கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். பொது சமூகத்திலே இது குந்தகத்தை, அமைதியை குலைக்கும், பொதுமக்களிடையே ஒரு பயத்தை ஏற்படுத்தும், அதனால் காலகாலமாக இருந்து வரக்கூடிய சம்பிரதாயத்துக்கு எதிராக இருந்து பொது சமூகத்திலே ஒரு சிக்கலை உண்டாக்கக்கூடிய, அமைதியை குலைக்கக்கூடிய ஒரு செயல் என்பதால் இந்த போராட்டத்துக்கு அனுமதி இல்லை என்று நீதிபதி சொன்ன பொழுது ஜோசப் பேசுகிறார், இது ஒரு மனித தன்மையின் அடிப்படையில் அமைந்த ஒரு பிரச்சனை. கோவிலுக்குள் நுழைவதை பற்றி கூட நாங்கள் பேசவில்லை, கோயில் இருக்கக்கூடிய தெருவிலே நடப்பதற்கு இருக்கக்கூடிய சிக்கலை பற்றி பேசுகிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது நீதிபதி இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். நீதிபதியினுடைய மகன் வெளிநாட்டிலே படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய மகன் இங்கிலாந்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவர் கேள்வி கேட்கிறார், இந்து மதத்தினுடைய அடிப்படையிலே அமைந்தது சடங்கு, சம்பிரதாயம், ஆச்சாரியங்கள் என்று எல்லாம் பார்த்தால் பிராமண குலத்திலே பிறந்த ஒருவர் கடல் கடந்து செல்லக்கூடாது என்பதுதானே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரபு. அப்படி இருக்கும் பொழுது நீதிபதியின் மகன் வெளிநாட்டிலே இங்கிலாந்திலே சென்று படிக்கிறார். அப்பொழுதெல்லாம் அங்கே சம்பிரதாயங்கள் மீறப்படுகின்றன. ஆனால் இங்கே உள்ளே நுழைவதற்கு என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். அது ஒரு கேள்வி, கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வி. அடுத்தது, இந்த போராட்டத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஆரம்பிக்கும் பொழுதே இங்கே இருந்து 2 பிராமணர்கள் நேரடியாக சென்று காந்தியை சந்திக்கிறார்கள். அதற்கு முன்னால் கேரளாவிலே இருந்து காந்திக்கு கடிதம் அனுப்பப்படுகிறது. நீங்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் அல்லது தலைவர்களையாவது அனுப்பி வைக்க வேண்டும், உங்களுடைய ஆதரவு இந்த போராட்டத்துக்கு தேவை என்று கேரள காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவருக்கு கடிதம் அனுப்பப்படுகிறது. இந்த தகவல் தெரிந்தவுடன் 2 பிராமணர்கள் சென்று காந்தியை சந்திக்கிறார்கள், அவர்களோடு பேசுகிறார்கள். இப்பொழுது காந்தி அவர்களிடம் கேட்கிறார், அந்த தெருவிலே யாரெல்லாம் நடக்கலாம்? யாரெல்லாம் நடக்கலாம் என்றால், சமூகத்திலே இதுவரை நடக்கக்கூடிய விதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நடக்கலாம். உயர் ஜாதி இந்துக்கள் நடக்கலாம், பிராமணர்கள் நடக்கலாம். சரி, அதை தவிர வேறு யார் நடக்கலாம்? பார்சிகள் நடக்கலாம், கிறிஸ்துவர்கள் நடக்கலாம், இஸ்லாமியர்கள் நடக்கலாம். இப்பொழுது காந்தி கேட்கிறார், ஒரு முகமதியன் நடக்க முடியும், கிறிஸ்துவன் நடக்க முடியும் என்று சொன்னால் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அந்த தெருவிலே நடப்பதற்கு கூட வழி இருக்கிறது. ஆனால் இந்த மதத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரிவினரை தடுத்து வைப்பது எந்த வகையிலே பொருத்தமானதாக இருக்கும்? இது தவறல்லவா என்று காந்தியடிகள் அவரிடம் கேட்கிறார். கேட்டவுடன் அவர்கள் இருவரும் என்ன சொல்வது என்று தெரியாமல், நாங்கள் இதை பற்றி மற்றவர்களிடம் பேசிவிட்டு ஒரு நல்ல கருத்தாக சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பி விடுகிறார்கள். அந்த அடிப்படையிலே காந்தியினுடைய நோக்கம், இந்த இடத்திலே அவர் நியாயத்தை தான் பேசுகிறார். என்ன ஒரு சிக்கல் என்று சொன்னால், காந்தியடிகள் அவருடைய அப்போதைய நிலைப்பாடு இந்திய விடுதலை போராட்டத்திலே மிகுந்த ஈடுபாட்டோடு, அதுதான் அவருடைய முதன்மையான நோக்கமாக இருந்திருப்பதன் காரணமாக சமூகத்திற்குள்ளே நமக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பற்றி அவருடைய பார்வை சற்று வேறாக இருக்கிறது. ஆனால் அவர் இந்த போராட்டத்துக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்கிறார். அதை குறித்து இந்த போராட்டத்தை வாழ்த்தி அவர் எழுதுகிறார். அதன் பிறகு பின்னாளிலே பெரியாரின் மீது அந்த வைக்கப்பட்ட அந்த தடை நீக்கப்பட்ட பொழுது அந்த தடை நீக்கியதற்காக வாழ்த்து சொல்லி அனுப்புகிறார். காந்தியடிகள் இந்த போராட்டத்திலே தன்னை ஒருபோதும் எதிர்ப்பு சொல்லவில்லை. காந்தியடிகள் இருந்த அவருடைய மனநிலையை பொறுத்து இந்த போராட்டத்துக்குள்ளே ஈடுபட்டதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அவருக்கு என்று ஒரு சில தனிப்பட்ட கொள்கைகள் உண்டு. காந்தியடிகள் அவர் ஒரு வித்தியாசமானவர். ஒத்துழையாமை இயக்கம் நடக்கிறது, இந்தியா முழுக்க போராட்டம் நடக்கிறது, மிக கடுமையான போராட்டமாக ஒத்துழையாமை இயக்கம் நடக்கிறது. ஏறத்தாழ நாடு முழுவதும் கொந்தளித்து
வெள்ளையர்களோடு எந்த வகையிலும் ஒத்துழைப்பதில்லை என்ற நிலைமை வந்த பொழுது இந்தியா விடுதலை பெறக்கூடிய ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு நிலைமை கனிந்து வருகின்ற பொழுது சௌரி சௌராவிலே ஒரு வன்முறை சம்பவம் நடக்கிறது. சௌரி சௌரா வன்முறை சம்பவம் நடந்து அங்கே போலீஸ் நிலையத்துக்கு தீ வைத்து காவலர்கள் உயிரோடு எரிக்கப்பட்ட செய்தியை கேட்டவுடன் இவர் உடனடியாக அந்த போராட்டத்தை நிறுத்தி கொள்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், எனக்கு வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல, நான் போய் சேரக்கூடிய இடம் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம், அதை அடைவதற்கான வழி என்று. அந்த அடிப்படையிலே சத்தியாகிரகம் என்ற வழியிலே நான் செல்லுகிறேன், அதற்கு மாறுபட்ட நிலையிலே எனக்கு ஒரு வெற்றி வருமானால் அதை ஏற்க நான் தயாராக இல்லை என்பதுதான் காந்தியினுடைய நிலைப்பாடு. அப்பொழுதுதான் அவருக்கும் நேதாஜிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாடுகள் மோதல்கள் எல்லாம் அதிகமாகின்றன. ஆக காந்தியை பொறுத்தவரை அவருடைய மனதிலே ஒன்று கொள்கையாக வைத்துக் கொண்டால் அந்த கொள்கைக்கு எது சரியாக இருக்கிறதோ அதுதான் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே காந்தி மக்களிடையே மனமாற்றத்தை ஏற்படுத்தி எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் இருக்கிறார். அதனால்தான் போராட்டத்திலே சொல்லுகின்ற பொழுது கூட நீங்கள் சத்தியாகிரக வழியிலே இந்த போராட்டத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்களும் அந்த அடிப்படையில் தான் செய்கிறார்கள். பெரியார் உட்பட, பெரியாரும் அப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் அதனுடைய தலைவராக இருக்கிறார். பெரியார் உட்பட ஒவ்வொரு முறையும் அனைவரும் காந்தியினுடைய கருத்தை கேட்டு அதன் அடிப்படையிலே தான் தொடர்ந்து இவர்கள் செயலாற்றி கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு காந்தியினுடைய தாக்கம் அந்த போராட்டத்துக்குள்ளே இருக்கிறது. சத்தியாகிரக போராட்டம் நடத்துகிறார்கள். 3 பேர் தினமும் அவர்கள் 3 செல்ல வேண்டும். 2 தீண்டத்தகாதவர், 1 ஜாதி இந்து, அதாவது உயர் ஜாதி இந்து உள்ளே நுழைவதற்கு உரிமை உடைய ஒரு உயர் ஜாதி இந்து, 2 தாழ்த்தப்பட்டவர்களை, தீண்டத்தகாதவர்களை, தீண்டத்தகாதவர்கள் கூட அல்ல, அதை இன்னும் கொடுமையானது, நெருங்கக்கூடாதவர்கள். அவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்றால் பக்கத்திலே வந்தால் தொடக்கூடாது என்ற நிலை, இவர்கள் அந்த தெருவுக்குள்ளேயே நுழையக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலை. ஜார்ஜ் ஜோசப் ஒரு முறை அவர் சொல்லுகிறார், ஒருவன் இந்து மதத்திலே இருக்கின்ற பொழுது அவன் என்ன ஜாதி என்று பார்த்து உள்ளே நுழைவதற்கு நீங்கள் மறுப்பு சொல்கிறீர்கள். இதே அவன் மதம் மாறிவிட்டு இஸ்லாமியனாகவோ கிறிஸ்தவனாகவோ மாறிவிட்டால் அவனை உள்ளே நுழைவதற்கு அனுமதி உண்டு என்று சொல்லுகிறீர்கள். அவர் மட்டும் சொல்லவில்லை, அங்கே இருந்த போலீஸ் அதிகாரியினுடைய அறிக்கை அதை குறிப்பிடுகிறது. ஒருவர் மதம் மாறிவிட்டால், வேற்று மதத்திற்கு போய்விட்டால் அவர் உள்ளே நுழையலாம். இந்த மதத்துக்குள்ளே, இந்து மதத்துக்குள்ளே அவர் இருக்கின்ற பொழுது இந்த ஜாதியிலே இருந்தால் அவர் நுழையக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஆக அந்த போராட்டம் என்பது மனித குலத்தினுடைய அடிப்படை பண்புக்கே எதிரான ஒரு போராட்டம். அதனால்தான் பெரியார் இதற்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெரியார் 3 முறை கடிதங்கள் வருகின்ற பொழுதும் தந்திகள் வருகின்ற பொழுதும் அவர் நுழைவதற்கு யோசிக்கிறார். போராட்டம் அங்கே தொடங்கிவிட்டது. தொடங்கி அங்கே இருந்த தலைவர்களை எல்லாம் கைது செய்து விட்டார்கள். கைது செய்த பிறகு காந்திக்கு கடிதம் எழுதுகிறார்கள், எங்கள் தலைவர்களை கைது செய்து விட்டார்கள், இந்த போராட்டம் தன்னெழுச்சியாக நடக்கிறது, பலர் இதிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த போராட்டம் நின்றுவிடக் கூடாது, எங்களுக்கு தலைவர்கள் தேவை. தொண்டர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, தலைவர்கள் தான் எங்களுக்கு தேவை என்று காந்திக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது காந்தி சொல்லுகிறார், ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அங்கங்கே பார்க்கக்கூடிய செயல்கள், பிரச்சனைகள் பல இருக்கின்றன. இருந்தாலும் உங்கள் பிரச்சனையை சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்று அவர் சொன்ன பிறகுதான் சென்னை மாகாணத்திலே இருக்கக்கூடிய பெரியாருக்கு 3 முறை கடிதம் அனுப்பப்படுகிறது, தந்தி அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் நான் கண்டிப்பாக வர வேண்டுமா, நான் வந்துதான் ஆக வேண்டுமா என்று அவர் கேட்கிறார். அதன் பிறகுதான் கடைசியாக வேறு வழி இல்லாமல் அவர் அங்கே உள்ளே செல்லுகிறார். அதை அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு பேசுவதை போல ஒரு போராட்டம் என்று சொன்னால் ஓடி போய் அவர் ஒட்டி கொண்டவர் அல்ல பெரியார். அவரை வலிந்து அழைத்தார்கள். காந்தி சென்னை மாகாணத்திலே இருப்பவர்கள் இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யாமல் பார்த்து கொள்வார்கள் என்று காந்தி சொன்னால், அதன் அடிப்படையிலே சென்னை மாகாணத்தினுடைய தலைவராக இருந்த பெரியார் போராட்ட களத்துக்குள்ளே நுழைகிறார். அவருக்கு உள்ளே இருந்த அடிப்படையான தீண்டாமைக்கு எதிராக போராடக்கூடிய குணம், இந்த ஜாதி வேறுபாடுகளை களைந்தெறிய வேண்டும் என்ற எண்ணம் இந்த போராட்டத்திலே அவரை இன்னும் கூடுதல் ஆர்வத்தோடும் தீவிரத்தோடும் இயங்க செய்தது. அதுதான் முக்கியம். உள்ளே போய் ஒரு 6-7 நாள் இருந்துவிட்டு மீண்டும் ஈரோடு திரும்பி வந்து அடுத்த முறை அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய மனைவியை அழைத்து செல்கிறார் அந்த போராட்டத்திற்கு. ஏனென்றால்
அங்கே முதல் முறை போகின்ற பொழுது போராட்டம் முழுக்க ஆண்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு போராட்டமாகவே அந்த வடிவம் அங்கே இருந்தது. பெரியார் அங்கே 6 நாள் இருந்து விட்டு மீண்டும் ஈரோடு வந்து தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு உள்ளே சென்ற பிறகுதான் போராட்டத்திற்குள்ளே பெண்கள் வருவதற்காக தொடங்கினார்கள். பெண்களுக்கான ஒரு தனி பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அந்த பிரிவிலே 3 கொண்ட ஒரு குழு இருக்கிறது. அதிலே பெரியார் ஒருவராக இருக்கிறார். ஆக இந்த பெண் இனத்தினுடைய விடுதலைக்காக பெரியார் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தார் என்பதையும், ஒரு போராட்ட களத்திற்குள்ளே பெண்களினுடைய பங்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததையும் இந்த செயல் சுட்டிக்காட்டுகிறது. அவர் போனார், போராட்டத்துக்குள்ளே நுழைந்தார். அவரை 2 முறை 2 முறை அவர் கைது செய்யப்படுகிறார், 2 முறை சிறையிலே வைக்கப்படுகிறார். அவர் அங்கே இருந்த நாட்கள் மொத்தமாக 141 நாட்கள் அவர் இந்த ஏறத்தாழ 5 மாதங்கள் 141 நாட்கள் அவர் வைக்கத்திலே இருந்திருக்கிறார். அதிலே 74 நாட்கள் சிறையிலே இருந்திருக்கிறார். அந்த சிறையிலே இருந்த பொழுது அவர் ஒரு அரசியல் கைதியை போல நடத்தப்படாமல், முதல் முறை சிறையிலே 1 மாதம் இருந்தால், அடுத்த முறை இருக்கக்கூடிய பொழுது 2 மாதங்கள் இருந்தார். அந்த 2வது முறை இருக்கின்ற பொழுது ஒரு அரசியல் கைதியை நடத்தப்படுவதை போல அவர் நடத்தப்படாமல், ஒரு கொலை குற்றவாளியை நடத்தப்படுவதை போல அவர் கழுத்திலே அந்த சங்கிலியை மாட்டி, இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு, மரப்பூனை கழுத்திலே அணிவித்து அவ்வளவு கொடுமையை அவர் அனுபவித்திருக்கிறார். இது பதிவாகி உள்ளது. இது முழுக்க முழுக்க ஏதோ கட்டுக்கதை அல்ல. பெரியார் செய்த செயல்கள் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ரெக்கார்டிலே பதிவாகி இருக்கிறது. அவர் என்ன செய்தார் என்று இப்போ கேரளாவிலே கோட்டயத்திலே ஒரு கெஜெட் வெளியிடப்பட்டது. அந்த இதிலே நடந்த நிகழ்ச்சி, அதிலே என்ன சொல்லுகிறார்கள், இந்த போராட்டம் என்று சொல்லிவிட்டு, போராட்டம் உயர் ஜாதி இந்துக்களால் ஒரு பேரணி, இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்று அந்த கெஜெட்டிலே எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். உயர் ஜாதி இந்துக்கள் ஒரு பேரணியை நடத்தினார்கள். எதற்காக என்றால் ஈழவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று. இதெல்லாம் எங்க எப்பொழுது நடந்ததுன்னா, பெரியார் உள்ள போய் போராட்டத்துல கலந்துகிட்டு மக்களிடையே விழிப்புணர்ச்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்தி அந்த போராட்டத்தை தொடர்ந்து உயிர்ப்புடன் வைத்துக் கொண்டிருந்த பிறகு, பல இடங்களிலே போய் பேசிய பிறகு, அங்கே இருப்பவர்கள், அங்கே இருக்கக்கூடிய உயர் ஜாதியிலே முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு பேரணி நடத்தப்படுகிறது. ஆனால் கேரள கெஜெட் என்ன சொல்லுகிறது, அதற்கு முன்னால் நடந்ததை எல்லாம் விட்டுவிட்டு உயர் ஜாதியினர் ஒரு பேரணியை நடத்தினார்கள், வடக்கிலே இருந்து அந்த பேரணி தொடங்கி வந்தது என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்திலே நாகர்கோயிலிலே இருந்து எம்பெருமாள் நாயுடு தலைமையில் ஒரு தெற்கிலே இருந்து ஒரு பேரணி சென்றது. அந்த பேரணியை பற்றி அவர்கள் மறைத்து விட்டார்கள் கெஜெட்டிலே. இன்றைக்கு கூட அடுத்தது இந்த போராட்டத்திற்கு பலரும் வந்து கலந்து கொண்டார்கள், பலரும் வந்து போரிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பட்டியலை சொல்லுகின்ற பொழுது சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இன்னும் பிற எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசி பெயராகத்தான் ஈவே ராமசாமி நாயக்கர் என்ற பெயர் அந்த கெஜெட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. போனால் போகட்டும், வேறு வழி இல்லாமல் இவரை கடைசியாக கொண்டு வந்து சேர்க்கலாம் என்று. அங்கே 2 முறை சிறையிலே இருந்த ஒரே மனிதர் கேரள தலைவர்கள் கூட இல்லை. கேரளாவிலே தொடங்கிய பொழுது இருந்த ஜோசப் ஒரு கட்டத்திலே அந்த போராட்டத்திலே இருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறார். காந்தியடிகளினுடைய கருத்துக்கு இணங்க அல்லது காந்தியடிகளுக்கு விருப்பம் இல்லை என்று தெரிந்தவுடன் அந்த போராட்ட களத்திலே இருந்து சற்று ஒதுங்கி பின்வாங்கிக் கொள்கிறார். அடுத்து சீக்கியர்கள் இந்த போராட்டத்திற்காக ஆதரவு தெரிவித்தார்கள், அவர்களும் தங்களை விலக்கிக் கொள்கிறார்கள். முகமதியர்களும் இணைந்து வந்தவர்கள் விலக்கிக் கொள்கிறார்கள். ஆனாலும் தமிழ்நாட்டிலே இருந்து சென்ற ஒரு தலைவர் இங்கே இருந்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து வழிநடத்தி, அவர் சொன்ன பிறகு தொண்டர்கள் இங்கிருந்து சென்றார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே இருந்து பணம் நிதி திரட்டி அங்கே கொண்டு போய் கொடுக்கப்பட்டது. முதலிலே அங்கே இருந்து கடிதம் வந்தது ராஜாஜிக்கு, நீங்கள் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது ராஜாஜி மறுப்பு தெரிவித்தார். நான் வருவதற்கில்லை, இங்கே கதர் பிரச்சாரம் செய்ய வேண்டி இருக்கிறது, உங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு பெரியார் அந்த போராட்டத்துக்கு, பெரியாரை அழைக்கிறார்கள், பெரியார் போராட்டத்துக்கு செல்கிறார். வரமாட்டேன் என்று சொன்ன அந்த ராஜகோபாலாச்சாரியார் அதன் பிறகு பெரியாருக்கு அங்கு ஏற்பட்ட
எழுச்சியை கண்டு பெரியார் சிறையிலே சென்ற பிறகு அந்த போராட்டத்தை தொடர்ந்து வழிநடத்த வேண்டிய ஒரு நிலைமை வருகின்ற பொழுது வரதராஜலு நாயுடு செல்கிறார். அதன் பிறகு ராஜகோபாலாச்சாரியும் அங்கு செல்கிறார் என்பதுதான் அங்கே வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. பெரியார் அந்த போராட்டத்திலே பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், இவர்கள் தொழில் அடிப்படையிலே தான் இந்த இன்னைக்கும் சொல்லுவாங்க, இந்த சனாதன தர்மம் வர்ணாசிரம தர்மம் என்று 2 வகையான தர்மங்கள் உண்டு. தொழில் அடிப்படையிலே தான் மனிதன் பிரிக்கப்பட்டிருக்கிறான், பிறப்பின் அடிப்படையிலே எல்லாம் பிரிக்கப்படவில்லை. அதுதான் சனாதன தர்மம் சொல்லக்கூடிய தத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது பெரியார் அங்கே இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். நம்முடைய உடலிலே வலதுகை இருக்கிறது, இடதுகை இருக்கிறது. நல்ல செயல்கள் என்று நாம் நினைக்கக்கூடிய செயல்களை எல்லாம் செய்வதற்கு உண்பதற்கு வலதுகையை பயன்படுத்துகிறோம். சற்று அமங்கலமான செயல்கள் என்று நாம் கருதுவதை செய்வதற்கு, கழிவுகளை நீக்குவதற்கு நாம் இந்த இடதுகையை பயன்படுத்துகிறோம். ஆனால் கோயிலுக்குள்ளே கடவுளை வணங்க செல்லுகின்ற பொழுது நாம் இந்த 2 கைகளோடு தானே உள்ளே செல்கிறோம். அப்பொழுது வலதுகையை மட்டும் கொண்டு போய்விட்டு இடதுகையை விட்டு விடுகிறோமா? அதை போல நீங்கள் தொழிலின் அடிப்படையிலே தான் பிறப்பு, தர்மம், ஜாதி என்றெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால், எப்படி 2 கையோடு நீங்கள் கடவுளை வணங்க உள்ளே செல்லுகிறீர்களோ அதை போல எல்லா தொழிலை செய்யக்கூடியவனும் தானே கோயிலுக்குள்ளே நுழைய வேண்டும். கோயில் இருக்கக்கூடிய தெருக்களுக்குள்ளேயே ஏன் ஒரு பிரிவினரை நீங்கள் நுழைய அனுமதி கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள் என்று அவர் பொதுமக்களிடையே அவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு சில எளிமையான ஓமைகளால் பேசுகிறார். இடது கண்ணால் ஒருவன் பார்த்தால் அது இழிவானதா, வலது காலால் ஒருவன் உதைத்தால் அது உயர்வானதா என்ற கேள்வி எல்லாம் கேட்டு அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு அந்த போராட்டத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை நாம் பார்க்க முடிகிறது. ஆக பெரியாரினுடைய பங்கு என்பது இந்த போராட்டத்திலே மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. இன்றைக்கும் அங்கே போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் ஒரு 4 சிலை வைத்திருக்கிறார்கள். அதிலே பெரியாருக்கும் வைக்கப்பட்ட ஒரு சிலை, முக்கியமான சிலை. ஜெயமோகன், எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் ஒரு முறை எழுதுகின்ற பொழுது சொன்னார், இதிலே பெரியாரினுடைய பங்கு பெரிதாக ஒன்றும் இல்லை என்று. பெரியாரே இதை சொல்லுகிறார். இவ்வளவு செய்ய நாம கடைசியில இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்று சொல்லி யாருக்கு தருவார்கள் தெரியுமா? காந்திக்கு தான் கொடுப்பார்கள். நம்முடைய பெயரை கூட அவர்கள் மறைத்து விடுவார்கள் என்று அவர் சொன்னது, அவர் நினைச்சிருக்காரு. அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இவருடைய இந்த வைக்கம் என்பது ஒரு வரலாற்றிலே முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. அது மனித குலத்தினுடைய எழுச்சிக்கான ஒரு முதல் படிக்கல்லாக இருக்கிறது. அதன் பிறகு இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கிறது. இதனுடைய முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, உயர் ஜாதி இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தூண்டுகோலாக அடிப்படையாக இருந்தது பிராமணர்கள் என்று இந்த நூலிலே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் சொல்லுகின்றன. காந்தியடிகளை முதலில் சென்று பார்த்தவர்கள் 2 பிராமணர்கள் மட்டும்தான். அதன் பிறகு போராட்டத்துக்கு நுழைவுக்கு கூடாது என்று ஆணை பிறப்பித்தவர் ஒரு பிராமணர் தான் என்று அந்த வைதீக மதத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய எண்ணங்களை உயர் ஜாதி இந்துக்களை கொண்டு எப்படி செயல்படுத்தினார்கள், எப்படியெல்லாம் தடையை ஏற்படுத்தினார்கள் என்பதை பற்றி இந்த நூலிலே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் கூறுகின்றன. சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தின் போது நடந்த ஒரு செய்தியைத்தான் அவர் இங்கே பதிவு செய்கிறார். இந்த ஒரு உடன்பாடுக்கு பிறகு வருகிறார்கள். 4 தெருக்கள் இருக்கின்றன. இதிலே 3 தெருக்களுக்குள் நான் நுழைவதற்காக அனுமதி கொடுக்கிறேன். கிழக்கு தெரு 1 நுழைவதற்கு அப்பொழுதும் அனுமதி இல்லை என்று ஒரு சமாதான உடன்படிக்கை வருகிறது. காந்தியடிகள் மகாராணியாரோடு பேசுகிறார். மகாராணியோடு பேசிய பிறகு மகாராணி ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார். அவர் என்ன சந்தேகம் எழுப்புகிறார் என்றால், இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும் நீங்கள். இப்பொழுது கோயில் தெருவிலே நுழைவு போராட்டம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஈவேரா அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், கோயிலுக்குள்ளேயே நாங்கள் நுழைய வேண்டும் என்று போராட்டம் செய்வோம் என்று அவர் கூறுகின்றார். இது பெரிய சிக்கலை உண்டாக்கிவிடும். வேண்டுமானால் நாங்கள் கோயில் தெருவிலே நுழைவதற்கு அனுமதி கொடுக்கிறோம், கோயிலுக்குள்ளே நுழைவதை பற்றி இப்பொழுது எதுவும் பேசக்கூடாது என்று சொன்ன பொழுது காந்தியடிகள் பெரியாரோடு மீண்டும் தொடர்பு கொள்கிறார். இப்படி சொல்லுகிறார்கள், என்ன செய்வது என்று. பெரியார் சொன்னார்,
என்னுடைய இறுதி நோக்கம் கோவிலுக்குள்ளே அனைவரும் செல்ல வேண்டும். அனைத்து மக்களும் விரும்பக்கூடியவர்கள் சமமான உரிமையை, மனிதனாக பிறந்தவன் அனைவரும் சமம், சமமான உரிமையை அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதுதான் இறுதி இலக்கு. இருந்தாலும் இப்பொழுது இந்த போராட்டம் இந்த அளவிலே வெற்றி பெறுவதை என்று அவர் ஏற்கவில்லை. இந்த அளவாவது கிடைக்கிறது என்ற இடத்திலே நான் நிறுத்திக் கொள்கிறேன். இப்பொழுது நான் தொடர்ந்து எந்த போராட்டத்தையும் மேற்கொள்வதில்லை என்று நான் உறுதி கொடுக்கிறேன். இதை முதலிலே முடித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு இந்த போராட்டம் அங்கே போய் கையெழுத்து ஆகிறது, எல்லாம் முடிகிறது. இந்த இடத்திலே பெரியார் இறுதி வரை தன்னுடைய கொள்கையிலே இருந்தாரா என்பதல்ல இங்கு கேள்வி. ஒரு செயல் நடக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது முழுக்க முரட்டுத்தனமாக, வரட்டு பிடிவாதமாக இதைத்தான் நான் அடைந்து தீருவேன், அது கிடைக்கவில்லை என்றால் நான் அதை முடிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லாமல், மக்களினுடைய உணர்வுக்கும் மதிப்பளித்து காந்தியினுடைய எண்ணத்தையும் நிறைவேற்றி கொஞ்சம் அதை விட்டு கொடுத்து வரக்கூடிய ஒரு பண்பும் பெரியாருக்கு இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள அந்த நிகழ்வு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஏராளமான தரவுகள் இந்த நூலிலே கொட்டி கிடக்கின்றன. தேடி எடுத்திருக்கிறார். எல்லாமே எந்த தேதியில, எங்க, யார் மூலமாக, அல்லது எந்த புத்தகத்திலே அல்லது எந்த பத்திரிகையிலே வெளிவந்தது என்பது உட்பட கொடுத்திருக்கிறார். அப்படி தரவுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் விளங்கியிருக்கிறது. நான் சொன்னது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள் மட்டும்தான். முழு புத்தகத்தினுடைய செய்திகளும் அதிலே இருக்கக்கூடிய கருத்துகளும் மிக அதிகமாக இருக்கும். அதை முழுக்க சொல்லுகின்ற பொழுது நான் நினைத்திருக்கக்கூடிய பார்வையும் சற்று மாறுபடும். இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில குறிப்புகளை அல்லது ஒரு சில இடங்களை மட்டும்தான் நாம் தொட்டு காட்டியிருக்கிறேன். இந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். நீங்கள் வரலாற்றை வாசிக்க வேண்டும், வரலாற்றை ஆதாரங்களோடு வாசிக்க வேண்டும். நமக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் வதந்திகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு நாம் உண்மையான வரலாற்றை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அண்ணல் அம்பேத்கர் படிப்பு வட்டத்திற்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 272 பின்னால் ஒரு சட்டம் கோச்சுக்க வேண்டாம். 272 பக்கங்கள் கொண்ட இந்த நூலை முழுமையாக படித்தேன். பழ அதியமானுடைய 272 பக்கங்கள் கொண்ட இந்த நூலை முழுமையாக படித்தேன். பழ அதியமானுடைய உரையையும் முழுமையாக கேட்டேன். ஆனால் அதை விட நீங்கள் பேசியது மிக நேர்த்தியாக, மிக சிறப்பாக, முழுமையானதாக இருந்தது. பாராட்டுகளை மட்டும் பதிவு செய்கிறேன். ஏன்னா இவ்வளவு குறுகிய நேரத்துல அந்த நூலோட முழுமையான அந்த கண்ணோட்டத்தை கொடுத்துட்டீங்க. நன்றி அறிவொளி. மிகச்சிறந்த பேச்சு. பாராட்டுகள்.